நமக்கு அற்புதம் நடக்கும். அப்போ நான் சுகமாகிறது தேவ சித்தம் இல்லை அப்படின்னு சிலர் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீ சுகமாக இருப்பதை நான் விரும்புகிறேன், நீ சுகம் பெறுவதை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க சுகமா இருக்கணும். எப்படி சொல்றீங்க? வசனம் சொல்லுகிறது, சத்தியம். அதான் சத்தியம். இயேசுவினிடத்துல அநேக வியாதியஸ்தர்கள் வந்தாங்க. கண்கள் பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க, நடக்க முடியாதவங்க வந்தாங்க, தொழுநோயாளிகள் வந்தாங்க, படுக்கையில் கொண்டு வந்தாங்க, திமிர்வாதக்காரரை கொண்டு வந்தாங்க, பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்க. யாரையாவது ஒருத்தரையாவது இயேசு சுகமாக்காம அனுப்பினார் அப்படின்னு பைபிள் இருக்குதா? ஒருத்தரையாவது நீ வியாதியோட தான் இருப்பா, நீ சுகமா இருப்பது எனக்கு சித்தம் இல்லை, நீ வியாதியோட இருக்கிறதா எனக்கு சித்தம்னு யாரையாவது ஒருத்தரையாவது சுகமாக்காம இயேசு அனுப்பினார் அப்படின்னு பைபிள் இருக்குதா? எல்லாரையும் குணமாக்கினார், எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லாரையும் சுகமாக்கினார். அப்படிதான் திரும்ப திரும்ப வருகிறார். அப்படின்னா 4 பேரை சுகமாக்கிட்டு 10 பேரை சுகமில்லை வியாதியோடு அனுப்ப இயேசு விரும்பவில்லை. அதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், அப்பதான் நீங்க விடுதலை பெற முடியும். இந்த செய்தி கேட்ட உடனே அந்த சகோதரிக்குள்ள அப்பதான் ஒரு விசுவாசம் வந்தது. அப்ப நான் வியாதியா இருக்கிறத இயேசு விரும்பல, நான் தான் அதை விரும்பி சரி வியாதி இருந்து விட்டு போகட்டும் என்று ஏற்றுக்கொண்டேன். அந்த சத்தியம் அவளுக்குள்ள கிரியை செய்தது. அன்றைக்கு கூட்டத்தில் ஜெபிச்சாங்க, இயேசுவே, நான் வியாதியோடு இருக்கிறது உமக்கு சித்தம் இல்லை, டெய்லி மாத்திரை சாப்பிட்டு 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 இந்த வியாதியிலேயே காலத்தை நான் தள்ளுவதை நீர் விரும்பலை, நான் சுகமாயிருக்க நீர் விரும்புகிறீர், அப்படின்னா நானும் விரும்புகிறேன் சுகமாயிருக்க, இப்பொழுது என்னை சுகமாக்கும். அப்படி ஜெபித்தாங்க. அன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு சுகம். அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க, பல வருஷமா இதை அறியாம நான் வியாதியோடு இருக்கிறது தேவனுடைய சித்தம்தான் அப்படி இருந்துட்டேன். ஆனால் அதை தேவ சித்தத்தை அறிந்து, வியாதி குறித்த தேவ சித்தத்தை அறிந்து நான் ஜெபித்தேன், உடனே நான் சுகமாக்கி விட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு நோயில் கஷ்டப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்கள் சுகமாக இருப்பதை விரும்புகிறார். அல்லேலூயா.